Hi friends, வணக்கம். வெல்கம் டு vanicooking and lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வீட்லயே முறுக்கு எப்படி கிறிஸ்பா பண்றது அப்படிங்கறத தான் பார்க்க போறோங்க. ரொம்ப ஈஸியா சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நல்லா முறுக்கு செய்யலாம். வாங்க இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கு பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல உளுந்து மாவு ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம உளுந்து வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டில் இதை நம்மள ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த உளுந்தோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. அது சேஞ்சாக நம்ம முறுக்கோட கலரும் சேஞ்ச் ஆகும். அதனால் இதை சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து ஆற வச்சு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதை நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரிசி மாவு எடுத்துக்க போகிறோம். அரிசி மாவு நான் இன்னைக்கு 2 கப் போல் அரிசி மாவு எடுத்திருக்கேங்க. இதையும் நல்லா சளிச்சு தான் எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற உளுந்த மாவில் 1/2 கப் போல் சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 கப் போல் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு. அப்புறமா சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கூடவே எள்ளு சேர்த்துக்க போகிறோம். கருப்பு எள்ளு சேர்த்துருக்கோம். அது நல்லா கடிப்படும் போது நல்லாயிருக்கும். இதோடவே நீங்கள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வெண்ணெய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா அந்த வெண்ணெயெல்லாம் சேர்த்து நல்லா பெசரி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதில் மொறுமொறுப்புக்காக நம்ம சூடான எண்ணெயெல்லாம் சேர்ப்பாங்க. நான் அதெல்லாம் சேர்க்கல, வெண்ணெய் மட்டும் சேர்த்துருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு முறுக்கு. இப்போ இதை நல்லா நம்ம தண்ணி விட்டு இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா நம்ம பிழியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடு பண்ணியாச்சு. அச்சுக்குள்ளே வச்சாச்சு. இந்த மாதிரி 3 ஹோல் இருக்கும் இல்லைங்களா, அந்த அச்சு தான் நான் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. இப்போ எண்ணெய் சூடாச்சான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம போடுறதையே அப்பப்போ ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு எண்ணெய் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதில் முறுக்கு பிழிஞ்சு விட்டுறலாம். நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம பிழிஞ்சு விட்டுறலாம். நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சு விடும்போது நல்லா முறுக்கு நல்லா ஒன்று போல் எழுந்து வரும். பிழிஞ்சு விட்டு ஸ்டவ்வை நல்லா ஸ்லோவாக வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு முறுக்கு நல்லா ஈவனாக குக் ஆகும். கலரும் சேஞ்ச் ஆகாது. இந்த மாதிரி 2 சைடும் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அந்த எண்ணெயெல்லாம் அடங்கினதும் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்மளோட முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நம்ம அடுத்த முறுக்கும் சுற்றி விட்டுறலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்னொரு சேனல் வணிக்கோலம், அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நம்மளுக்கு எண்ணெயிலே புளியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரு அகலமான கரண்டியில் இந்த மாதிரி நமக்கு முறுக்கு சுற்றி விட்டு அதை நீங்கள் எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் அதுக்கு தோசை பிரட்டி கூட அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி நான் செஞ்சு கட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கரண்டியில் நம்ம அந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி முறுக்கு புழிஞ்சு விட்டுட்டு அதை நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பிகினர்ஸாக இருக்கும்போது நல்லா யூஸ் ஆகும். இந்த டிப் இந்த மாதிரி நம்ம முறுக்கெல்லாம் சுட்டு எடுத்துட்டு அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா முறுக்கு ரொம்ப சூப்பராக கிறிஸ்பாக அப்படியே இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் ஏற்கனவே ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம். அதோட லிங்க்லாம் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே முறுக்கு செஞ்சாச்சு. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.